வணக்கம். ஸோ இப்போதான் வந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்தோம். மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 5:30 ஆகுது. ஸோ மத்தியானம் வந்துட்டு லைக் காலையில் வந்து பிரியாணி பண்ணேன். பிரியாணினா லைக் அவசர சட்டன் பிரியாணி, அது ரொம்ப ஃபுல் ஃப்ளஷ் பிரியாணிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நாங்களும் எடுத்துன்னு போகல, அவரும் சாப்பிடல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆளுக்கு 2 முட்டைன்ற மாதிரி வச்சுருந்தோம். ஸோ எல்லா முட்டையும் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. ஸோ பசங்களுக்கு கொடுக்கல நான், ஆனால் அவருக்கு வச்சுருந்தேன். ஸோ எல்லாரும் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அவசரமாக இப்போதான் அந்த காலு கையெல்லாம் வலிக்குது. சரி சும்மா ஒரு பஜ்ஜி போட்டுடலாம், முட்டை பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வெளியே வர சூப்பராக இருக்குது. சரி முதல்ல முட்டை பஜ்ஜியை போட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ரொம்ப அவசரமாக பண்ண போகிறேங்க, ரொம்பலாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் மறையலாம் இல்லை. ஸோ சக்தி பஜ்ஜி போட்டா பிக்ஸ் தான் இன்னைக்கு. யூஸ்வலாக கொஞ்சம் கடலை மாவு அது இதுன்னு நானே பண்ணுவேன். இன்னைக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை, அப்படியே வந்து போட்டோமா டக்குன்னு பஜ்ஜியை போட்டு எடுத்தோமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்தோம்மா அப்படின்றது தான் பிளான். ஐ திங்க் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். மீதி இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு இல்லை வெங்காயம் அதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். யூஸ்வலாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன், நான் பண்ணதும் இல்லை. லைக் ரொம்ப ரேரு, நமக்கு முடியவே இல்லை ஆனால் பயங்கர ஆசையாக இருக்குது அப்படின்னா நான் இது பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் வாங்கி வந்து இந்த ஒரு 3 வாட்டி இந்த மாதிரி சக்தி போண்டா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சக்தின்ட்டு இல்லை, லைக் ரெடிமேடாக. யூஸ்வலாக நானே கடலை மாவு அதை போட்டு தான் இது பண்ணுவேன். பார்ப்போம் இதில் இதெல்லாம் போட்டாங்களான்னு தெரியல. இஞ்சி பூண்டெல்லாம் நான் வந்துட்டு பஜ்ஜிக்கு இஞ்சி பூண்டெல்லாம் போடுவேன். மேபி எதனா பெருங்காயம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் டைஜஷனுக்கு. பரவாயில்ல ஏதோ. சரி ஓகே, போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான், கட் பண்ணி போட்டு. ஸோ நல்லா வந்து விஸ்க் பண்ணியாச்சுங்க. ஸோ தட் வந்து லம்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ லம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்ணி எண்ணெயில் போடுறோன்னா அப்படியே வந்து அந்த இது வந்து மாவு வந்து லைட்டாக வெடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மூத் அண்ட் பேஸ்ட் மாதிரி இது பண்ணிவிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி முட்டையை வந்துட்டு ஹாஃபாக தான் கட் பண்ணி போட்டேன். முழுசாக போட்டால் வந்து வெடிச்சிருமாம்மா. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை முழுசாக, அதனால் எதுக்கு வம்பு. அதனால் நம்ம ஹாஃபாகவே போட்டாச்சு. அவ்வளோதான். நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு நல்ல ஏற்கனவே வந்துட்டு ஆயில் வந்து சூடாக வச்சாச்சு. சுட சுட வந்து பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பஜ்ஜி ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சட்டுன்னு வச்ச பஜ்ஜி ரெடி. ஸோ நாட் ஈவன் 10 minutes டக்குன்னு பண்ணோமா சாப்பிட்டோமான்ட்டு. அவ்வளோதான், பொரிச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய முட்டை போண்டா சூப்பராக, போண்டா இல்லை பஜ்ஜி, சாரி, சூப்பராக ரெடி. பஜ்ஜியா போண்டாவோ எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதோட வந்துட்டு ஒரு தக்காளி சட்னியோ இல்லைனா ஒரு தேங்காய் சட்னியோ இல்லைனா ஒரு புதினா சட்னியோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு நமக்கு இப்போ தெம்பு இல்லை. ஸோ வெறும் கெச்சப் வச்சுட்டு நமக்கு இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கெச்சப் இருக்குது, ஹாட் அண்ட் சோர் கெச்சப்போ ஏதோ ஒன்று, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் அதை பெருசாக வாங்கிறதில்ல, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எனக்கு மட்டும்தான் அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நார்மல் டொமேட்டோ கெச்சப் தான் இருக்குது, இல்லைனா வந்து ஹாட் சாஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான போண்டா பஜ்ஜி ரெடி. மணி வந்து 5 மணி இன்னும் ஆகலை. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். சூப்பர். அம்மா கூட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் விட்டுக்கிட்டேன். சூப்பராக இருக்கு. ஓ அல்டிமேட். நம்மளே இதுவா இந்தியாவா இருந்தா வேலையை முடிச்சுட்டு வரும்போதே அப்படியே ஒரு பஜ்ஜி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். இங்கே வந்துட்டு வேறு வழி இல்லை,
நம்மளே சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு. மாம்ஸ் இருக்கு செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? யா சான்ஸே இல்ல. கிறிஸ்ப் பக்கா சூப்பரா இருக்குல. ரெடிமேட் தான் ஃபுல்லா. நான் அது பண்ணல. சக்தி பண்டி போண்டா புக்ஸ் ஏதோ ஆட் கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. சூப்பரா இருக்கு. நல்லதா இருக்குல. சட்டன் பண்ணலாம். ஆனா எப்படி இருந்தாலும் டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சட்டன் பண்ணலாம். இந்த மாம்ஸ் I didn't know there was a whole different language here. That's wild. He reunites the shrimp with the gravy and garnishes the dish with scallions. Next to the skillet, a bubbling pot of grits is seasoned with salt. சாப்பிடுனி. When you in the low country, this is the reason we're shrimp and grits. காலையில மத்தியானம் கொண்டு லஞ்ச் இப்பதான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிரிஷ் போனை வெயி. சாப்பிடு. போய் சாப்பிடு நீ போ. போ அப்புறமா முட்டை கொடுக்கலாம் போ. நாம உட்கார்ந்து ஜாலியா ஃபுட் ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு இருக்கோம். சாப்பிடு போ நீ. அனி போய் சாப்பிடு. இப்போதான் ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் டேபிளுக்காக வாங்கினதுங்க. தான் ஓப்பன் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு. சைட் டேபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இது இருக்கான். இது பேர் என்னது? சார்ஜிங் போர்ட்டு இல்லைப்பா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்துட்டு ஐ திங்க் இப்போ வர எல்லா இதுலேயும் வந்து இந்த இது வருதுன்னு நினைக்கிறேன் மேம்ஸ். கரெக்டாக சார்ஜிங் போர்ட்டு. ஆமாம்மா எல்லாத்துலேயும் இப்போ வருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 பில்லோ வாங்கினேன் பார்த்தீங்களா? இது ரெண்டும் வந்துட்டு அவுட்டோருக்காக தான் வாங்கினேன். ஆனால் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு இது மேட்ச் ஆயிடுச்சு. பின்னாடி கர்டன்ஸ்க்கும் இதுக்கும் அதே மாதிரி இந்த ரக்குக்கும் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த பில்லோ இங்கேயே தான் இருக்க போதுங்க. சரி ஓகே. ஸோ இது வந்து பார்க்கலாம். அசம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரவுண்டு டேபிள் ஆக்சுவலாக. யா மாடிக்கு வந்துருக்குல்ல, மாடியுடைய பெட்ரூம்க்கு வந்துட்டு கரெக்டாக அதுக்கு மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். இதனுடைய லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன். இதுதான் இதனுடைய லிங்க்கு. இந்த ஸ்டோரில் தான் நாங்கள் வாங்கினோம். ஐ மீன் அமேசானில் தான் வாங்கினோம். அமேசான் லிங்க் இதுதான். பார்த்தீங்களா 10% பேட்டரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா $39. சூப்பரில். என்னாச்சுமா? சிம்பிளாக தான் இருக்கா? டாப் 1 இங்கே போட்டிருக்காங்க. நான் மாடியில் பெட்ரூமில் அதே மாதிரி வச்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் காமிக்கிறேன். தினம் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையாகவே இருக்குது என்ன மாம்ஸ்? நமக்கு 3/4 மணி நேரம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கான்? அடி பேஸ் எங்க? இதுதான் அடி பேஸா? இல்லை 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 இல்லை, இதுதான் டாப்பு. இதுதான் டாப்பு. அதாவது இதில் நீங்கள் திங்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இதுதான் மேலே வரும், இது கீழே வரும். இப்படி இருக்கும் டேபிள். அதுதான் நானும் சொன்னேன். அதான் நானும் சொன்னேன் முதல்ல. அதுதான் நானும் சொன்னேன். ஏன்னா அப்போ தான் இதில் திங்ஸ் வச்சா கீழே விழாமல் இருக்கும், அதுக்காக கிரிப்புக்கு. சரி ஓகே, 2 பேரும் அதே விஷயத்த சொல்லி திட்ட வேறு என்ன திட்டுறீங்களா நீங்கள்? அதே விட்டலேன்னு கேஸ் கெட்டு ஏதோ போட்டு 4 பீஸ் குட்டிமா அது இருக்கு. கேஸ் கெட் இந்தாங்க. இதா கேஸ் கெட்டா? இது என்ன கால் தெரியலையே. சரி இருங்க, எந்தெந்த கால் எங்கன்னு நாங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். மீடியம் சைஸ் ஸ்டிக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம், பெரிய ஸ்டிக்கு மிடில் வரணும், இது சின்ன ஸ்டிக் அடியில் கடைசி காலுக்கு வரணும். ஸோ அவ்வளோதான். சரி ஓகே, நாங்கள் கடைன்னு இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டேபிள் ரெடி. இந்த மேம் ஹோப்ஃபுல்லி மாடி ரூமுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கினேன். பார்க்கலாம். சரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்பாட்டு, அது இந்த ஸ்பாட்டு தான். இங்கே தான் நாங்கள் வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். மாம்ஸ் அந்த ஃப்ளவர் வாஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஒயரா? ஆமாம்ப்பா. ஆமாம்ப்பா, ஒயர் அசிங்கமாக தெரியுது. ஒயர் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அது அப்புறமா டபுள் சைட் டேப்பை போட்டு அந்த இடத்த ஒட்டணும். என்ன சொல்கிறீங்க? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேட்ச் ஆகுதா ஆகலையா? இந்த குப்பையெல்லாம் எடுத்துருவோம், அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த டேபிளையும் மாற்றணும். மாஸ் சரி வா. இது மேட்ச் ஆகுதா ஆகலையா? அந்த இடம் மேட்ச் ஆகுது, நல்லா இருக்கு. இந்த இதுதான் நல்லா இல்லை. ஃப்ளவர் வாஷ் அதுக்கு செட் ஆகலையா? அட இதை வச்சா அது செட் ஆகல, அதை வச்சா இது செட் ஆகலை. ஆனால் இது தனியாக இது நல்லா தான் இருக்குது. மேபி இது இந்த இடத்துக்கு ஸ்பாட்டு. சரி இதை எடுத்துகிட்டு வாங்க, கெஸ்ட் பெட்ரூம்க்கு வச்சிரும். கெஸ்ட் பெட்ரூம்க்கு சைட் டேபிள் இல்லை. வெயிட் எப்படி?
வெயிட் எப்படி இருக்கு? ஓகே. கொசு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு கெஸ்ட் பெட்ரூமில் வச்சுட்டோங்க சைட் டேபிளாக. ஏன்னா அங்கே ஒயர் வேறு அசிங்கமாக நீட்டிகிட்டு இருந்தது, எல்லாமே தெரிஞ்சிட்டு இருந்ததா. ஸோ கெஸ்ட் பெட்ரூமில் கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது ஆக்சுவலாக கார்னர் டேபிள் மாம்ஸ். இது கார்னரில் வச்சோன்னா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயர் அவ்வளோ தூரம் வருது அசிங்கம். அப்படியா சொல்கிறீங்க? பரவாயில்லையா? எங்கே பார்ப்போம். ஓ கரெக்டு. இல்லை ஏதோ ஒன்று சரியில்லை. சரி நாங்கள் இதை அப்புறமா அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு பேட்டியோ வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுக்கோம்ல, அதை போய் ரெடி பண்ணுற வழியை பார்க்கலாம். இன்றைக்கி பேட்டியோ ஒர்க் தான். சரி இதை வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். இதனுடைய லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை லிங்க்கு இதனுடைய எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சதீஷ் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப டர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் அதாவது போலன்ஸ்லாம் இருக்கனால ஃபுல்லாக ப்ரெஷர் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் லான் கார்டன் பேட்டியோ இதான். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, இன்னும் சம்மர் வரல, அவ்வளோதான். ஸ்ப்ரிங் வந்தாலே இங்கே வந்துட்டு வெயில் தான். ஸோ அதுக்கு ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி என்ன பிளான். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் அப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேட்டெல்லாம் போடணும். மேட்டு போடுவோமான்னு தெரியலையே, போட்டுடலாம். வாங்கி வச்ச ப்ரெஷர் வாஷர் இது ஆனதும் ஆகலையா, அதை சதிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு, ஆன் ஆயிடுச்சா? நாங்கள் இன்னும் பாருங்க இந்த படிக்கு வந்து இப்போ சூப்பராக வந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவ்வளோதான். இங்கே இருக்க போலன்ஸ் எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடும். எக்கச்சக்க இது. நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இன்னைக்கு இப்போவே காஞ்சிரும். அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் லைட்டாக இன்னும் லைட் சில்னஸ் இருக்குது. பாருங்க எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு. ப்ரெஷர் வாஷர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஆஃபரில் வாங்கணும் நாங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிராண்டெல்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா அவர் தான் வாங்கினது. நான் வாங்கினது தான் எனக்கு நிறைய தெரியும். அவர் ஆர்டர் போட்டனால இதை பற்றி எனக்கு தெரியாது. வெயிட்டிங் அந்த ரெண்டு இதுலேயும் உட்கார்றதுக்கு வெயிட்டிங். அப்படியே உட்காந்துட்டு அங்கே ஹாயா. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் இங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் பெட் மாதிரி தான் வாங்கணும். இங்கே ஒரு குட்டி ஃபயர் பெட் மாதிரி, கேஸ் ஃபயர் பெட் மாதிரி தான் பிளான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா அது பேட்டியோனால கேஸ் ஃபயர் பெட்டை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது ஆமாடா பறகுதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு வந்துட்டு அந்த கவுச்சு ஃபுல்லாக வந்து போலன்ஸ்க லைக் அப்படியே லிட்ரலி வந்து ஒரு பச்சை கலரில், க்ரீன் அண்ட் பச்சை கலரில் ஆயிடுச்சு. நியூ ஜெர்சிலையும் இருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பார்த்ததில்ல. லைட்டாக வந்துருக்கு, இந்த அளவுக்கு இல்லை. அதுக்குன்னு இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதான் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் என்சிலையும் இந்த அட்லாண்டா என்சி இந்த சைடில் கொஞ்சம் போலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது இவ்வளோ அதிகமாக வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். அதனால தான் நான் குஷன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் நிறைய பேர் எங்கள் பக்கத்து வீடுலாம் பார்த்தீங்கன்னா குஷன்ஸ்லாம் எடுத்தே வைக்கல, அப்படியே தான் வச்சுருந்தாங்க. மேபி அப்படியே வந்துட்டு கூட அவங்க ப்ரெஷர் வாஷ் பண்ணியிருப்பாங்க, இல்லை தொடச்சி விட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒன்றும் பெரிய இதில் நிறைய பேருக்கு. எங்களுக்கு சும்மா ரொம்ப டர்ட் ஆக போகுது அப்படின்னு தான் விட்டுட்டோம். லைக் வேணாம், ஐயோ ரொம்ப இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்லாம் நீங்கள் கர்டன்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா கீழேயும் இருக்க மாதிரி போடுங்க, இதெல்லாம் பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், லிட்ரலி வந்துட்டு துணி காய வைக்கிற அந்த பெரிய கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் போட்டு நிற்க வச்சுருக்கோம். ஸோ தட் வந்துட்டு இந்த பக்கம் இது பண்ணாத இருக்க மாதிரி, லைக் ரொம்ப பறக்காத மாதிரி. அவ்வளோதான். தரை வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஆகிவிட்டது. ஸோ இப்போ நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் குஷன்ஸ்லாம் போட்டு
ஜம்முன்னு சாயந்தரம் உட்காரது தான் இன்னைக்கான பிளான்ஸ். இதுக்குள்ள இலையெல்லாம் எப்படி தானே வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு ஹைபிஸ்கஸ் இது வச்சுருந்தோம். அந்த ஹைபிஸ்கஸ் இதில் வந்து எல்லா லீவ்ஸும் கொட்டிடுச்சு. அந்த இதுலேருந்து தான் வந்து இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா இலையும். அது அப்புறமா பொறுக்கி போட்டுடலாம், ஏன்னா அது பறக்க மாட்டேங்குது, ஏன்னா ஸ்க்ரீன்டு போர்ஷனால. ஆனால் லிட்டரலி நான் சொல்கிறேன், ஸ்க்ரீன்டு பேட்டியோ நீங்கள் எடுங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு மாதிரி மஸ்கிட்டோஸும் இல்லை. லாஸ்ட் இயர்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். நான் கொஞ்சம் தான் வீடியோவில் போட்டிருந்தேன். ஆனால் நாங்கள் நிஜமாக ஸ்க்ரீன்டு பேட்டியோ வந்துட்டு அல்டிமேட் ஆக்சுவலாக. ஸோ ஜாலியாக அந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே, நான் முடிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இன்னும் நாங்கள் அந்த பேட்டியோலாம் ரெடி பண்ணலை. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ சாமிக்கு வந்து வைக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸ் பறிக்கிறதுக்கு தான் எப்படி காமிக்கிறது. தூரமாக வந்து காமிப்போம். பாருங்க, கிறிஷ் குட்டியை போக சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்து அணிக்குட்டியை போக சொல்லியிருக்கேன். ரோஸ் வச்சிட்டாலே போதுங்க, எக்கச்சக்க ஃப்ளவர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா செம்மையாக காஞ்சிடுச்சிங்க, நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு மேட்டெல்லாம் போட்டுட்டு இங்கே இருந்தது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் க்ரால் ஸ்பேஸ்க்குள்ளே போட்டுட்டோம் நாங்கள். அது சும்மா ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். அது வந்துட்டு சீல்டு க்ரால் ஸ்பேஸ் தான். ஸோ அதனால் நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த இடத்த வந்து சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணிட வேண்டியதுதான். எஸ், எப்படா ஸ்விம்மிங் பூல் கட்டுவாங்கன்னு இருக்கு நிஜமாவே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் லைக் நமக்கு வந்து பின்னாடி ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபென்சிங் போடாத ரீசன் கூட இதுதான் சொல்லலாம். ஸோ ஃபென்சிங் போடும்போது எந்த மாதிரி கட்டுவாங்கன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி லைக் கேட் வைக்கணும் பின்னாடி சைடு. ஸோ அதனால் அவங்க கட்டினதுக்கப்புறம் மேபி ஃபியூச்சரில் நாங்கள் ஃபென்சிங் போடலாம் தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா லைக் ஈஸி அக்சசபிளாக இருக்கும் பசங்களுக்கு வந்து எப்போல்லாம் வேணுமோ போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட்டு விரிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பழைய மேட்டை தான், நான் போன வருஷமே போட்டிருந்தோம் அதே மேட்டு தான். இது வந்து நம்மளுடைய கேம்பிங் மேட். நீங்கள் வந்து இந்த மாதிரி மேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஸ் ஸ்போர்ட்டிங் குட்ஸில் வந்து இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப பெருசு, லைக் எனக்கு சைஸ் ஞாபகம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஆர்வி கேம்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி லைக் பெரிய மேட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். அந்த மேட் தான் நம்ம போன வருஷம் போட்டிருந்தோம். போன வருஷம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த வருஷம் வந்து 2 இது இருக்கா, ஊஞ்சல் இருக்கா, அந்த 2 ஊஞ்சலையும் வந்து மூவ் பண்ணிட்டு இதை போடணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பேட்டியும் ஒரு வழியாக செட் பண்ணி வச்சுங்க. இது வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு பார்க்கும்போதெல்லாம் ஐயோ நல்லா இருக்குதே, உட்கார முடியலையே அப்படின்ட்டு இருந்தது. நாங்கள் வந்து முதலே பிளான் போட்டோம், மே மந்த்லேயே வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எண்டு வரைக்கும் வந்துட்டு லைக் இது இருந்தது, போலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போகட்டும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக போக அதுக்கப்புறம் தான் செட் பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ நம்ம இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபால் ஆரம்பிச்சிருமா. ஸோ ஸ்பாயில் ஆகிடும் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி எல்லாத்தையும் வந்து கிளியர் அப் பண்ணி எடுத்து வைக்கணும். ஊஞ்சலுடைய குஷன்ஸ் எல்லாம் கூட மாடியில் வச்சுருக்கேன், அதெல்லாம் கூட எடுத்து, அதாவது இது இருக்குது பார்த்தீங்களா, லைக் கம்ப்ரெஸ் பண்ணி அதை பத்திரமா லைக் வைக்கிறது, அந்த பேக்லெல்லாம் போட்டு ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டியோ ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் கொஞ்சம் லாங்காக வளர்ந்துருக்கு. ஸோ சதீஷ் போயிட்டு புல்லெல்லாம் வந்துட்டு லான் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ ஆனால் வந்து சீரியஸாக சொல்கிறேங்க, நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தபோது கூட நிறைய ஊர் சுற்றணும், எக்கச்சக்க வாரம் போயிட்டு எங்கன்னா வெளியே போயிடுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கவுச்சு, இதை நாங்கள் வந்துட்டு கவுச் இது மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு வால்மார்ட்டில் தான் வாங்கினோம். ஸோ நான் இதை வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்தது, ஆஃபரில் கிடச்சிது. ஐ திங்க் 350 270, அது எனக்கு ஞாபகம் இல்லை, 274 அந்த மாதிரி ரேஞ்சில் தான். ஸோ ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர லைட் வெயிட்டில் எங்களுக்கு ஹாப்பி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நல்ல கம்ஃபியாக உட்கார முடியல.
லைக் இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா நம்ம டோட்டல் அந்த நீ வரைக்கும் நம்ம நல்லா உட்காந்து தானே, இது கொஞ்சம் லைக் கம்ஃபியாக இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் இதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். காசுக்கு ஏற்ற தோசை அப்படின்றது உண்மை. கொஞ்சம் அதிகமாக பணம் ஆனாலும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம லைக் காஸ்கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அவுட்டோர் சேர்ஸ் வாங்குறனா வாங்கிடுங்க. அது விலை அதிகம் தான், ஆனால் வந்து அதுக்கேற்ற கம்ஃபி இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சைடு வந்து ஒரு சிங்கிள் ஊஞ்சல் வச்சுருந்தோம்ல, அதை நான் ஒரு சைடு வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதை வந்து அதாவது எக்ஸ்டெண்டட் இது இல்லை, ஸ்க்ரீன்டு போச்சு இல்லை, எக்ஸ்டெண்டட்னா இன்னும் பெருசாக இருக்கும். நாங்கள் வந்து ஏன் எக்ஸ்டெண்டட் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிவிங் ரூம் ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து அந்த ஸ்க்ரீன்டு போச்சு வந்துடும். அந்த ஸ்க்ரீன்டு போச்சு அங்கேயும் வந்துடுச்சுன்னா லிவிங் ரூம் ஜன்னல் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் வீடு அப்படின்றதுனால நாங்கள் அந்த மாதிரி எடுக்கல. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு லிவிங் ரூமில் இருந்து வெளியே போகிற வழி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த போச்சு வரும். ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து ஹோம் டூர் போடுறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. இன்னும் நிறைய நாங்கள் செட் பண்ணியே முடிக்கலைங்க. 2x2 கொஞ்சம் செட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டே இருக்கோம். 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து நிறைய செட் பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை. மாற்றிக்கிட்டு இருக்கோம், நிறைய வாங்குகிறோம், நிறைய இது பண்ணுறோம். அதனால சரி ஓகே அவ்வளோதான். இந்த இது தீம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் பயங்கர வந்துட்டு ஒரே கலராக யூனிஃபார்மிட்டியாகவும் வைக்கல. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பிளாக்கு, க்ரீனு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதே சமயம் பீச் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, பீச்சு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ, மேக்ஸிமம் ப்ளூ தான். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் அந்த ப்ளூவிஷ்னால் நமக்கு வந்து ஒரு மாதிரி சீ ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ரெசார்ட் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால. ஸோ தட் பின்னாடியும் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த தீமை வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப கண்டாயே வேறு கலர்ஸ் மாற்றிடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இப்போதைக்கு இந்த தீம் தாங்க. அதே மாதிரி பேட்டியோ லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்டு போச்சுக்கான லைட்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே போன வருஷம் நம்ம போட்டோம். ஸ்ட்ரிங் லைட்ஸ் மாதிரி வாங்கிட்டு அதை வந்து போட்டு வச்சுட்டோம். அதே மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்டுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரிங் லைட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு கரெக்டாக பேட்டியோவில் இருந்து அந்த சோலார் போர்டு வர மாதிரி, அதில் இருந்து வெயில் அடித்த உடனே அது நல்லா வந்து அந்த இதுக்கு சார்ஜ் ஆக்கிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நாங்கள் என்ன பண்ணுறோம், அது ஸ்க்ரீன் போர்ட் செட்டப். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உட்காந்துட்டு எழுந்துக்கும் போது இந்த ஊஞ்சலில் வந்துட்டு லைக் நகர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த குஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஊஞ்சல் எங்கே வாங்கணும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த ஊஞ்சலுக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இதில் கொடுக்குறேன். ஒன்று வந்து வேஃபேரில் வாங்கினேன், ஒன்று வந்து ஈட்டா ஹோம்ஸ்ன்ட்டு. டடா, நம்மளுடைய சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. க்ளீனாக நீட்டாக தொடச்சி வச்சுருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து டர்ட் ஆகிடும், கண்டிப்பாக டர்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து வாஷபிள் தான். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் போயிட்டு உட்காந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு கம்ஃபியாக இருக்குன்ட்டு. சொல்லுங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து சஜஷன்ஸ் சொல்லுங்கள், எதனா மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக கர்டன்ஸ் கலர் இது செட் ஆகலை, இது செட் ஆகுது அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, லைக் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்படி சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, லைக் என்ன சொல்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வாழை மரம், அதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் வெளியே வந்து கடகடன்னு எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிடணும். ஆனால் பயங்கர ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து பயங்கர ஹீட்டில் செத்து கூட போயிடும். அதே மாதிரி கற்பூரவள்ளி பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து இந்த இருக்க பேட்டியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பேட்டியோ ரெடி. ஸோ இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு அதில் உட்காந்துட்டு சீரியஸ்லி அந்த ஆடுற சுகம் இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை, ஒரு வார்த்தையே இல்லை. வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாலே சுகம்தான். அதுவும் வந்துட்டு பேட்டியோவில் நேச்சுரல் காற்றுல சொல்ல வார்த்தையே இல்லைங்க. கொஞ்சம் நேரம் வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, அடுத்த வேலை ஆரம்பிச்சாச்சு. லான் மூவ் பண்ணுற மேலே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்லெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பயங்கர இதுவாக இருக்குது. நாங்கள் வந்து புல்லை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு ஆளை வச்சு பாதுகாத்துக்கணுங்க. அதான் நானே சொல்லிட்டு இருந்தேன், நம்மளை கூட பாதுகாக்க மாட்டேங்கிறோம் அந்தளவுக்கான புல்லை வந்து பார்த்துக்கணும். ஆப்ஷன்ஸே இல்லை இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், லான் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு டின்னர் எதனா சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்டே தூங்க வேண்டியது தாங்க. இதுதான் இன்னைக்கான பிளான். சதீஷ் வந்துட்டு ஃபுல்லாக லானை வந்துட்டு புல் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இது வந்துட்டு ஆளை வச்சு தான் பண்ணோம் போல இருக்கு. இந்த மாதிரி புல்லெல்லாம் வந்துடுது. நாங்கள் என்னப்பா ரீசைக்கிள் பின்னுட்டோன்னு நாங்கள் போன வாட்டி ரீசைக்கிள் பின்னில் இருந்து ஃபுல் மண்ணை எடுத்து வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதை வந்து நாங்கள் அந்த கார்னரில் இருந்தது
அதை எடுத்து நம்ம இங்கே மூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் நம்மளுடைய பிளான்ட்ஸ் வரப்போகுது. இங்கே கொஞ்சம் பிளான்ட்ஸை ரோஜாவை வேறு கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம். ரோஜாவில் வேறு லைட்டாக பூச்சியும் வந்துருச்சு. ஸோ ஹாய் குரேஷ். வெளில வராத, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன வைக்கலான்னு சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் ஹைட்டாக வச்சாலும் எனக்கு ஓகே தான். ஸோ என்ன செடி வைக்கலாம்னு யோசிச்சு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ பூவெல்லாம் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கனாலே தெரியும். மொட்டாக இருக்கா, எனக்கு ட்ரிம் பண்ணவும் மனசு வரல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள்லாம் மூவி பார்த்துட்டே தூங்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.